ஐபிசி உறவுகளுக்கு வணக்கம். மற்றொரு காணொலியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் மொனராகலை மாவட்டத்தில் இருக்கிறோம். எமது நாட்டிலே இன்னொரு தமிழ் பிரதேசங்களை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் எங்களுடைய மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைவாகவே காணப்படுகின்றன. அவ்வாறு இருந்தும் இந்த மொனராகலை மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் பாடசாலையில் உள்ள மாணவர்கள் அவர்களின் முயற்சியின் மூலம் கராத்தே போட்டியிலே பல்வேறு சாதனைகளை செய்து தேசிய மட்டம் சர்வதேச ரீதியிலே பல போட்டிகளிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தான் இந்த நேர்காணலுக்கு நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். எனது பெயர் அசியானன். நான் மோடி பிராந்த தமிழ் மகாவித்தியாலயத்தில் படிக்கிறேன். எனது வயது 12. வணக்கம் தம்பி. என்னுடைய பெயர் பி ரவிக்ஷன். நான் விப்ளானந்தா தமிழ் ஆரம்ப வித்தியாலயத்தில் கல்வி கற்கிறேன். எனக்கு வயசு 1. ஓகே, நீங்கள் ஒரு சின்ன பொடியனாக இருக்கீங்க. இந்த சின்ன வயதிலேயே கராத்தே பழகணுன்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? எனக்கு டிவியில் பார்க்கும்போது அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறது. அதை பார்த்து நம்மளும் கற்கணும்னு எனக்கு உங்களுக்கு எப்படி பிடிச்சது? எனக்கு தற்காப்புக்காக எனக்கு. ஓகே, இப்போ நீங்கள் கராத்தே பழக போகிறீங்கன்னு சொல்லி உங்களோட வீட்டை சொல்லியிருப்பீங்க. உங்களோட அம்மா அப்பா என்ன சொன்னவங்க? கராத்தியில் என்ன வேணாலும் பழகு, அப்போ தான் நீ பழகுனாதான் நீ ஏதாச்சும் ஒரு ஆபத்து ஏதாச்சும் வந்துச்சுன்னா தடுக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஏதும். இப்போ அம்மா சொல்லலையா கராத்தே எல்லாம் வேணாம், நீங்கள் படிங்க, இப்போ படிப்பு தான் முக்கியம் அப்படி ஒன்றும் சொல்லலையா? சொல்லலை. படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட இந்த கராத்தேக்கு உங்களுக்கு கூடுதலான பயிற்சியாக இருக்கட்டும், உங்களுக்கு இன்னும் ஆர்வத்தை தாரது யாராக இருக்கும்? உங்கள் கோச் தான், உங்கள் பயிற்றுவிப்பாளர் தான் உங்களுக்கு எல்லாமே செய்து தர. ஓகே, வீட்டை அண்ணா தம்பி அப்படி சண்டை போடுவீங்களா? இல்லை, நீங்கள் தனியே. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வீட்டில் எப்படி சப்போர்ட்டுகள் இருக்குது? நல்லா உங்களுக்கு உங்களுக்கான தேவைகளை வீட்டு அம்மா அப்பா செய்து தராங்களா? அப்போ உங்களுக்கு சொல்லலையா படிக்க வேணாம், நீ கராத்தேக்கு போக வேணாம், படி? சரி, உங்களுக்கு இந்த கராத்தையை நீங்கள் கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் என்ன செய்ய போறீங்க? நான் போலீஸ் ஆகணும். ஏன் போலீஸில் என்ன விருப்பம்? ஏன் போலீஸ் ஆகிறது எனக்கு விருப்பம்? உங்களோட அம்பிஷன் உங்களுக்கு போலீஸ் ஆகிறது தானே? நீங்கள் சொல்லுங்கள், ஸ்கூலில் படிக்கிற ஆசிரியர்கள், பயிற்றுவிப்பாளர் எல்லாருமே உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டை தராங்களா? அப்போ உங்களுக்கு எதிர்காலத்தில் என்ன வாங்கணும் விருப்பம்? போலீஸாக விருப்பமா? ஏன் உங்களுக்கு போலீஸ் எடுத்தாங்க? ஓகே, நீங்கள் இப்போ வெளி மாவட்டங்களுக்கெல்லாம் போட்டிகளுக்கு போயிருப்பீங்க தானே? அங்கே போய் மற்ற உங்களுக்கு சமனா இன்னொரு போட்டியாளர் இருக்கார் தானே, அவரை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோபம் பண்ணுவார். அந்த கோபம் தான் உங்களை ஜெயிக்க வைக்கிறது. வணக்கம் சார். வணக்கம். இந்த மாணவர்கள்ட்ட இருந்து நாங்கள் இந்த கதைகளை கேட்கும்போது அவர்களுக்கு இந்த பயிற்சியில் நீங்கள் ஒரு ஆர்வத்தை கொடுக்குறீங்கன்றது மட்டும் எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியுது. இவர்களுக்கான இந்த பயிற்சியை நீங்கள் வழங்கணுன்றதை எப்படி முன்னெடுங்க? அதாவது ஏன்னா கராட்டே பிளாக் பெல்ட் அது இந்திய மொனராகலை ரொம்ப குறைஞ்சி. இப்போ அப்படி இருக்கும்போது நான் பிளாக் பெல்ட் எடுத்து 20 வருஷம் ஆச்சு. ஆமாம், 2002-2003 அந்த காலத்தில் இருக்கேன். அதுலேருந்து இது வரைக்குமே வேறு வெளியிலேருந்து ஒரு ஆசிரியர்கள் கூட இங்கே கராட்டே கிளாஸ் செஞ்சதே இல்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உள்ள சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா, சமுதாயம் அது சாதாரண இளம் பருவத்திலேயே மாணவர்கள் அவங்க போகிற வழி வேறு. படித்த மாணவர்களாக இருக்கட்டும், படிக்காத மாணவர்களாக இருக்கட்டும்,
அவங்களோட அந்த பழக்க வழக்கங்கள் 20 வயசுக்கு அப்புறம் தாண்டி போகும்போது ஸ்கூல் வாழ்க்கையை முடிஞ்சு வெளியே போகும்போது அவங்களோட வாழ்க்கை வேறு மாதிரி போயிடுது, வேறு திசையை நோக்கி போய்கிட்டு இருக்குது. அந்த சமுதாயத்தை மறுபடி திருத்தி எடுக்க கஷ்டம். அதனால இனி வரும் சமுதாயத்தை, அதாவது இப்போ இருக்க இந்த தலைமுறை அடுத்து வரும்போது இவங்க தெளிவாக இருக்கணும், இவங்களோட எதிர்கால வாழ்க்கையை தெளிவாக இருக்கணும்னு சொன்னாக்க இதை வெளியிலேருந்து மாற்ற கஷ்டம். அப்படின்னா ஸ்கூலுக்குள்ளேயே இந்த மாதிரி ஃபிட்னஸ் சம்மந்தம், உடம்பு சம்மந்தப்பட்டது, அது இல்லாமல் வெளியில் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இதில் விளையாடுற ஒரு மாணவன் கட்டாயமாக குறைஞ்சது ஒரு 3-4 வருஷம் விளையாண்டு அவங்க தேவையான இடத்துக்கு வந்துட்டாங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் தவறான பாத்தில் போக மாட்டாங்க. இதுதான் என்னோட நோக்கம். இப்போ நான் எப்படியாவது அடுத்து வர சமுதாயத்தை தெளிவாக கொண்டு போகணுன்ற ஒரு முயற்சியில் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் இந்த 21ஆம் நூற்றாண்டில் வந்து மாணவர்களின் வழி வந்து அவர்கள் வேறொரு வழியை நோக்கி கொண்டு செல்கிறார்கள். அவர்களுடைய அந்த சமுதாயம் வந்து அவர்களை மாற்றுது. சிறு வயதிலேயே இருக்கும்போது அவர்கள் பல பழக்கங்களுக்கு அடிமையாகி அவர்கள் வேறொரு சமுதாயத்தை நோக்கி செல்லுகின்றவர்கள் இதை வந்து நாங்களே கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அதுவும் பொதுவாக எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் இந்த மொனராவளை மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் தமிழ் மாணவர்களுக்கான கல்வியாக இருக்கட்டும், விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும், ஏனைய துறை வசதிகளாக இருக்கட்டும், தொழில் வாய்ப்பாக இருக்கட்டும், அவர்களுக்கான மேற்கொண்ட கல்வியாக இருக்கட்டும், எதை அவர்கள் கல்வி கற்றாக இருந்தாலும் இங்கிருந்து வெளி மாவட்டத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு கடைப்பாடு அவங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவ்வாறான இதுகள் மூலம் பயிற்சிகள் மூலம்தான் அவர்களை முன் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் அவர்களுக்கு கிடைக்கும். இங்க இருக்கிற மாணவர்களோட கல்விகள் வந்து குறைந்த தன்மையிலே காணப்படுது. அதுக்கு என்ன காரணமா இருக்கு? காரணம் அப்படின்னு சொன்னாங்க, அதாவது கல்வி பக்கம் பார்க்கும்போது சில பிரிவுகள் இங்கே இல்லை. இப்போ இங்கே எடுத்தோம்னு சொன்னாக்க ஆங்கில மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இந்த பக்கம் இங்கே மொழியாக தமிழ் பாடசாலைகள் இல்லை ஒரு காரணம். அந்த மாதிரி பிள்ளைகள் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கு வெளியில் போயிடுவாங்க. அதே மாதிரி தேவையான தனியார் வகுப்புகள் இல்லை. ஸ்கூல் மட்டுமில்லை, இப்போ வெளியில் படிக்கிற மாணவர்கள் தான் கூடுதலாக பாஸ் பண்ணுறாங்க. அதனால் தேவையான தனியார் வகுப்புகள் இல்லாத காரணத்தினால வெளியில் போயிட்டு படிக்கிறாங்க. அந்த மாதிரி போகிற மாணவர்கள் அங்கே போயிட்டு ப்ரைவேட் கிளாஸ் செய்கிறதுக்கும் மறுபடி இங்கே வந்து படிக்கிறது ரொம்ப தூரம் கூட. அந்த மாதிரி சிலர் வந்து அவங்க தேவை எதிர்பார்க்குறாங்களோ அது இங்கே இல்லாதனால அந்த பக்கம் தூரத்துக்குள்ள வெளியில் போயிட்டு அவங்க அங்கேயே தங்கி படிக்கிறாங்க. அதான் உண்மை. உண்மையிலே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த மாவட்டத்தில் தனியார் கல்வி நிலையம் என்று சொல்லி எதுவுமே காணப்படவில்லை. அவ்வாறு இருக்கும்போது இந்த மாணவர்களுக்கான கல்விகள் பாடசாலை கல்வியின் மூலம் மட்டும்தான் அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பயிற்றுவிக்கின்ற மாணவர்களுக்கு உங்களிடம் இந்த பயிற்சிகளை பெற்றுக்கொள்கின்ற மாணவர்களுக்கு என்ன தேவைகள் காணப்படுகின்றன? தேவைகள் என்று சொன்னால் நாங்கள் இப்போ கிளாஸ் செய்யும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ கூட கிளாஸ் நடந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பொதுவாக மைதானம் ஒன்று இருக்கலாம். ஆனால் கராட்டே கிளாஸ் இந்த மாதிரி இடத்துல செய்ய முடியாது. எங்களுக்கு சாதாரணமாக எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் ஹால் அந்த மாதிரி இப்போ ஸ்கூல் மெயின் ஹால்ஸ்னால் அதில் எந்த நாளும் கிளாஸ் செய்ய கிடைக்காது. ஏதாவது ப்ரோக்ராம் நடக்கும், இல்லைன்னா ஸ்கூல் கிளாஸ் நடக்கும். அந்த டைமில் போய்ட்டு எங்களுக்கு அங்கே டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ அதனால் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹால் இருக்கணும். எங்களுக்கு எங்கிட்ட இல்லை, இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் மாணவர்களுக்கு தேவையான சீம் பேட், செஸ் கார்ட், ஹேண்ட் க்ளவுஸ் இது மட்டும்தான். வேறு அது இருந்தால் அந்த மாணவர்கள் பயணம் தெளிவாக இருக்கும். ஏன்னா இதை விட கராட்டே கிளாஸ் பெருசாக எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவையானது அதான். அப்போ இந்த மாணவர்களுக்கு தேவையான பயன்பாடு பொருள் கூட அவர்களிடம் இல்லை இருக்கு, எல்லாத்துக்கிட்டே இல்லை. நிறைய மாணவர்கள் இல்லை, சில மாணவர்கள் வச்சுருக்காங்க. அந்த இருக்கிறத வச்சு தான் எல்லா போட்டிகளுக்கும் நாங்கள் பிரிஞ்சு நாளைக்கு கூட தேசிய மட்ட போட்டி நடக்குது. அதுக்கு 3 மாணவர்கள் கலந்துக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட கூட இல்லை. இப்போ அந்த போட்டிக்கு போகிற மாணவர்களுக்கு வேறு மாணவர்கள்ட்ட தான் வாங்கி கொடுக்குறாங்க. வச்சுருக்கவங்ககிட்ட வாங்கி மற்ற மாணவர்கள் விளையாடுவாங்க. எல்லாத்துக்கிட்டையுமே இல்லை. இந்த மாணவர்கள் வந்து சர்வதேச ரீதியாக பயிற்சிகளில் வின் பண்ணியிருக்கிறாங்க கதையை நான் கேள்விப்பட்டேன். அது வந்து எப்படி அவர்கள் என்னென்ன போட்டிகளில் வந்து பங்கு பெற்றிருக்கிறாங்க? இங்கே உள்ள என்னோட மாணவர்கள் 2024, 23ஆம் ஆண்டு, அதே மாதிரி 25ஆம் ஆண்டு இந்த வருஷமும் கூட அதிகமாக இந்த போட்டிகளில் விளையாண்டு வின் பண்ணியிருக்காங்க. அதாவது மாகாண மட்ட போட்டிகள், ஸ்கூல் போட்டிகள், அது இல்லாமல் கராட்டே சங்கத்தில் நடத்துகிற போட்டி எல்லாம் மாகாண மட்ட போட்டி. இங்கே சின்ன போட்டிகள் எதுவுமே நடக்காது. மாவட்ட போட்டி அதெல்லாம் நடந்த கராட்டே நேராக மாகாணம் தேசிய மட்டம். மாகாண மட்ட போட்டியில் நிறைய வின் பண்ணவங்க இருக்காங்க. இந்த பேர் கூட போன வருஷம் மாகாண மட்ட போட்டியில் வின் பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அதே மாதிரி தேசிய மட்டத்திலே 3rd ப்ரைஸில் வின் பண்ண மாணவர். இந்த மாதிரி நிறைய மாணவர்கள் வின் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சர்வதேச போட்டி சொல்லும்போது இந்தியன் டூர் ஸ்ரீலங்காவுக்கு வருவாங்க. இந்தியா மாணவர், அதாவது ஸ்ரீலங்கா போட்டி நடந்திருக்கு. அந்த போட்டியில் கூட நிறைய வின் பண்ணியிருக்காங்க என்னோட மாணவர்கள்.
கலந்துக்கிட்டாங்க. இப்போ 90% அதை விட கூடுதலாக தான் வின் பண்ணுவோம், குறையாது. அதிகமான வெற்றிகள் இருக்கு. இந்த மாவட்டத்தில் காணப்படுகின்ற தமிழ் மாணவர்களுக்கான உதவி திட்டங்கள் எதுவும் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குதா? அப்படி கராட்டி கிளாஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு கிடைச்சதில்லை. அப்ப இவர்களுக்கான போக்குவரத்து செலவு எப்படி? எல்லாமே பெற்றோர்கள். எல்லா பெற்றோர்கள் அவங்களோட சொந்த செலவுல தான் பிள்ளைகளை கிளாஸ்க்கு அனுப்புறாங்க. அதே மாதிரி போட்டிகள் வந்த எல்லாமே பெற்றோர்கள் செலவுல தான். வேற யாருக்கு இது வரைக்கும் எதிர்பார்த்ததுல கிடைச்சதில்லை. இந்த மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு நகர்த்தணும் என்ன முயற்சிகளை நாங்கள் செய்யறோம்? நான் முதல்ல சொன்ன மாதிரி அவ்வளோதான். எங்களுக்கு சாதாரணமாக நல்ல ஹால் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னாக்க அது தனியார் ஹாலாக இருக்கும், அது பாடசாலைக்குள்ளே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அப்படி ஹால் இருந்தால் மற்றபடி உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கவசங்கள் இதுகள் மட்டும் இருந்தால் போதும். உங்களை கொண்டு போக வேண்டியது என்னோட பொறுப்பு தான். தனியாக இப்படி கொண்டு போயிருவேன். இன்னொரு இவரெல்லாம் இந்த பெல்ட்டில் இருக்காருன்னு சொன்னால் இன்னும் 2 வருஷம் வரும்போது இவங்களாம் பிளாக் பெல்ட் போயிடுவாங்க. பிளாக் பெல்ட் போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களாம் கராட்டி கோச். ஆனால் வயசு அனுபவம் சரி, வயசு சின்னது. ஆனால் இதை விட பெரிய வயசு மாணவர்கள் 18, 17 வயசு மாணவர்கள் நிறைய இருக்காங்க அந்த கிளாஸ். இன்றைக்கி இல்லாட்டி இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரி பெரிய பெல்டர்ஸ் இருக்காங்க. இன்னொரு 1.5 வருஷம் 2 வருஷம் அவங்க விளையாண்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த 10 மாணவர்கள் சேர்ந்து இன்னொரு 10-15 பேரும் உருவாக்கிடுவாங்க. அப்படி படிப்படியாக வளர்ந்து போகிற சைடு இந்த பயணம் தெளிவாக வளர்ந்து போகிறது. நான் ஒரு 50 மாணவர்களை உருவாக்குறேன்னு அந்த 50 மாணவர்களும் சேர்ந்து இன்னொரு 10 வருஷத்தில் 500 மாணவர்கள் உருவாக்குவாங்க. அப்போ அந்த 50 மாணவர்களும் தவறான பாதையில் போக மாட்டாங்க. அந்த 50 பேர் சேர்ந்து 500 மாணவர்கள் இன்னொரு 10 வருஷத்தில் உருவாக்குறாங்க. 500 பேருமே தெளிவாக போவாங்க. தவறான பாதைகள் எந்த விதமான கெட்ட பழக்கம் இல்லாமல் தெளிவாக போவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இதற்கு எங்களுக்கு தேவையானது அந்த மாதிரி ஒரு உதவி மட்டும்தான். நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியின் மூலம் பல்வேறு மாணவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களின் திறமைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த ஒரு காணொலியை பதிவு செய்யும் போது மனம் கலங்க வைக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த மாணவர்கள் அவர்களுக்கான பயிற்று கூடம் கூட இல்லாமல் பயிற்று பொருட்கள் கூட இல்லாமல் அவர்கள் ஒரு மைதானத்தில் மட்டறையிலே இந்த பயிற்சிகளை மேற்கொண்டு அவர்கள் பல்வேறு போட்டிகளிலே பங்கு பற்றி வெற்றி பெற்று இருக்கின்றார்கள். முதலில் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துத்தான் தெரிவிக்க வேண்டும்.